SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். அரசாங்கம் அடக்குமுறையை பிரயோகிக்க தொடங்கியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் மீது தாக்குதல். புதிய பாடத்திட்டம் தொடர்பில் பிரதமர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. எரிபொருள் தட்டுப்பாடு அரசாங்க அதிபரின் அறிவிப்பு. வெளியான மகிழ்ச்சி தகவல் அதிகரிக்க உள்ள வங்கி வட்டி வீதம். பிடிப்பட்ட அலி காமினி. ஈரான் ஆகாய கட்டுப்பாடு அமெரிக்க வசம். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். அரசாங்கம் அடக்குமுறையை பிரயோகிக்க தொடங்கியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன ஆளுங்கட்சியின் தேவைகளை நிறைவேற்றுவோராக இருக்கக்கூடாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகரோவுக்கு எதிராக ஆளுங்கட்சியினால் செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் விசாரணை நடத்த குழு ஒன்று சபாநாயகர் நியமித்தார் என்று தெரிவித்துள்ளார். எனினும் எதிர்க்கட்சிகளினால் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தொடர்பில் செய்த முறைப்பாட்டை சபாநாயகர் நிராகரித்து விட்டதாக நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார். சபாநாயகர் நடுநிலையாக இருக்க வேண்டுமே தவிர ஆளுங்கட்சிக்கு பக்கசார்பாக இருக்கக்கூடாது என அவர் வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் அரசு சேவையை வீழ்ச்சியடைய செய்து வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணைகளில் அரசியல் ரீதியான தலையீடு இருக்கக்கூடாது என அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கத்துக்கு எதிரானவர்களை அடக்குமுறைக்கு உட்படுத்தும் கருவியாக விசாரணைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என நாமல் ராயபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு மாநகர சபையின் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் உலு வடகே சந்தமாளி மீது தாக்குதல் குறித்து கிராண்ட் பாஸ் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். குறித்த தாக்குதல் நேற்றிரவு கிராண்ட் பாஸ் பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது தான் தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்கள் குழுவினால் தாக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் தாக்குதலுக்குள்ளான மாநகர சபை உறுப்பினர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். கொழும்பு மாநகர சபையின் புதிய தவிசாளர் தேர்வு தொடர்பிலும் ஏற்பாடு செய்யப்பட்ட கொண்டாட்ட நிகழ்வின் போதே அவர் தாக்குதலுக்குள்ளாகியுள்ளார். தான் தாக்கப்படுவதை கேள்விப்பட்ட தனது கணவருக்கு சம்பவ இடத்துக்கு வந்ததாகவும் அவர் இதன்போது தாக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். 2029 ஆண்டுக்கான சாதா தர பரீட்சை புதிய பாடத்திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் என பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சரான ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மகரகம தேசிய கல்வி நிறுவனத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற கலந்துரையாடலில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு முதல் செயற்படுத்தப்படும் புதிய கல்வி மாற்று செயல்முறை தொடர்பான வழிகாட்டுதல் ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். அதன்படி அடுத்த ஆண்டு முதல் 1 தொடக்கம் 6ஆம் வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் 2028ஆம் ஆண்டு முதல் 10ஆம் வகுப்புக்குரிய புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய பாடத்திட்டத்தின்படி 2029ஆம் ஆண்டு சாதாரண பரீட்சை நடத்தப்படும். அத்துடன் 9ஆம் ஆண்டு முதல் தொழிற்கல்வி அறிமுகப்படுத்தப்படும் என்றும் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை என மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே முரளிதரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மக்கள் அதிகமாக காணப்படுவது தொடர்பாக மாவட்ட அரசாங்க அதிபரிடம் வினவிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நேற்று எரிபொருள்களை பெற்றுக்கொள்வதற்கு நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருப்பதை காண முடிகிறது. ஈரான் இஸ்ரேல் மோதல் நிலைமைகள் காரணமாக இலங்கையில் பெட்ரோல் தட்டுப்பாடுகள் ஏற்படலாம் என்ற அச்சம் காரணமாக மக்கள் பெட்ரோல் நிரப்பு நிலையங்களில் முன்றியடிப்பதை காண முடிகிறது. மட்டக்களப்பு நகரில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று எரிபொருட்களை பெற்றுக்கொள்வதை காண முடிகிறது. இந்நிலையிலேயே எவ்விதமான எரிபொருள் தட்டுப்பாடுகளும் இல்லை. மக்கள் வீணாக சென்று மக்கள் வரிசையில் நிற்க வேண்டாம் என மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே முரளிதரன் தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையில் முன்வைக்கப்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளுக்கான விசேட நிலையான வைப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. குறித்த விடயத்தை நேற்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேஜிஸ்த தெரிவித்துள்ளார். அதற்குமைய கீழ்காணும் வகையில் சிரேஷ்ட பிரஜைகளுக்கான விசேட நிலையான வைப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரான ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.
60 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட இலங்கை பிரஜைகள் 2025 7/1 தொடக்கம் 2025 12/31 வரையான காலப்பகுதியில் திறக்கப்படுகின்ற நிலையான வைப்புகளுக்கு குறித்து உத்தேச திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். நிலையான வைப்பு காலம் 12 மாதங்கள், அதாவது ஓராண்டு ஆவதுடன் உயர்ந்தபட்ச வைப்பு பெறுமதி $1 மில்லியன் ஆகும். சராசரி நிறையிடப்பட்ட நிலையான வைப்பு வட்டி விகிதத்துக்கு மேலதிகமாக வருடாந்த வட்டி வீதம் 3% சேர்த்து கிடைக்கின்ற பெறுமதி அல்லது அது குறித்த வங்கியினால் வெளியிடப்படும் நிலையான வைப்பு வட்டி விகிதத்துடன் 3% சேர்த்து கிடைக்கின்ற பெறுமதி அல்லது 2இல் அதிகமுள்ள வட்டி வீதத்தை செலுத்துதல். ஒட்டுமொத்த நிகழ்ச்சி திட்டத்திலும் வட்டிச் சலுகையை செலுத்துவதற்காக 30 பில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். ஈரானின் உச்ச தலைவர் அஜத்துல்லா அலி காமெனி எங்கு ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்பது அறிந்திருப்பதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ ட்ரூத் சோசியல் கணக்கில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை காமெனியை கொல்ல முடிந்தாலும் தற்காலிகமாக அதை தவித்துள்ளதாகவும், ஆனால் தங்கள் பொறுமை இழந்து வருவதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். அந்த பதில் அவர் மேலும் கூறியுள்ளதாவது: உச்ச தலைவர் எங்கு இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். அவரை கொள்ள எளிதான இலக்காக இருக்கிறார்கள். எனினும் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. ஏனெனில் நாங்கள் நமது குடிமக்கள் மற்றும் படையினருக்கு எதிரான பழிவாங்கல்களை விரும்பவில்லை. ஆனால் எங்களுடைய பொறுமை குறைந்து கொண்டிருக்கிறது. இதேவேளை ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களில் அமெரிக்கா சேருமா என்ற கேள்வி எழுந்துள்ள சூழலில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில் இப்போது ஈரான் ஆகாயத்தில் முழுமையான கட்டுப்பாடு எங்களிடம் உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசாங்கம் அடக்குமுறையை பிரயோகிக்க தொடங்கியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் மீது தாக்குதல். புதிய பாடத்திட்டம் தொடர்பில் பிரதமர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. எரிபொருள் தட்டுப்பாடு, அரசாங்க அதிபரின் அறிவிப்பு. வெளியான மகிழ்ச்சி தகவல், அதிகரிக்க உள்ள வங்கி வட்டி வீதம். பிடிப்பட்ட அலி காமெனி, ஈரான் ஆகாய கட்டுப்பாடு அமெரிக்க வசம்.